கொஞ்சம் வழி விடுங்க, வண்டி முன்னாடி வரணும். கொஞ்சம் வழி விட்டா தான் வண்டி முன்னாடி கொஞ்சம் சும்மாதி கொஞ்சம் வழி முன்னாடி வரணும். வண்டி கூட்டணும் ஐயா வண்டி இணைத்துங்க அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலதாமதமாக இருந்தாலும் கூட பெரிய ஒரு எழுச்சியோடு உற்சாகத்தோடு நீங்கள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். காரணம், இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வலிமையாக இருக்க வேண்டும் என்பதிலும் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அந்த சகோதர சகோதரி, ஒரு வலிமையான பிரதமர் நமக்கு இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்தி கோயம்புத்தூருடைய பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பது நம்முடைய யோசனையாக இருக்கிறது. எப்படி கோயம்புத்தூரை பழையபடி ஒரு வளர்ச்சி நகரமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு தீர்வை சொல்வதற்கு நமக்கு ஒருவர் தேவைப்படுகின்றார். இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றனர். மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இருப்பான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைய பிரச்சனைகள் நம்ம ஊரில் ஆரம்பித்திருக்குதுங்க ஐயா. குடிதண்ணே பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை வருது. அதை தாண்டி சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு, சுவாசிக்கக்கூடிய காற்று, எல்லாத்திலும் கூட பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. மறுபடியும் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதற்கு அற்புதமான வாய்ப்பு மோடி அவர்கள் ஆட்சி மேலே இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்தி கோயம்புத்தூருக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு வந்து முழுமையாக அந்த நகரை சீரமைத்து உலகத்தினுடைய முக்கியமான நகரமாக, தமிழகத்தினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூரை நாம் மாற்ற வேண்டும். அதான் நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு. குறிப்பாக எங்க இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நகரம் அன்பா வாழணும் ஐயா. நல்ல தண்ணி இருக்கணும், நல்ல காற்று இருக்கணும், நல்ல ரோடு இருக்கணும், நல்ல உள்கட்டமைப்பு இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய முதன்மை நகரமாக கோயம்புத்தூரை மாற்றுவது என்னுடைய இலக்கு. உங்களோடு சேர்ந்து நிச்சயமாக அதை செய்து காட்ட முடியும் என்று நான் நம்புகின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். இவிஎம் மிஷன்ல முதல் பட்டன்ல இருக்கக்கூடிய சின்னமே தாமரை தான். முதல் பட்டனை நீங்க அமைக்கணும். அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூருக்கு, இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் உங்கள் சேவகனாக அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இருக்கின்றேன். வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். சிறப்பாக வரவேற்பு நல்கிய அனைத்து சகோதர சகோதரிக்கும் நன்றிகள். அருள்மிகு மாரியம்மன் பாலமுருகன் அருளோடு நன்றி நன்றி எல்லா குட்டீஸ்க்கு நன்றி. திரும்ப வர கண்டிப்பா புகைப்படம் எடுத்துக்கிற கோச்சுக்காங்க. நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். ரொம்ப நன்றி.